மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாரத தேசத்தில் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெரிய பதவி எல்லாம் கொடுத்து ஆப்ரேஷன் சிந்தூர்ல எல்லாம் பெண்களை பேச வச்சது. அதே மாதிரி இன்னைக்கு உலக கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க பெண்கள். உண்மையிலேயே கொண்டாடும் நேரத்தில் ஒரு வருத்தமான செய்தி. கோயம்புத்தூர்ல ஒரு பெண் விமான நிலைய பின்புறம் ஒரு ஆண் நண்பரோட இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு 3 பேர் போதையில் போய் அவங்கள தாக்கி வழிமறைச்சி அந்த பெண்ணை இழுத்துட்டு போய் பாலியல் தொந்தரவு கொடுத்ததெல்லாம் செய்தி பார்க்கும்போது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு சில கேள்விகள் வரும். அண்ணாமலை அவர்களும் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு. அதாவது கையால் ஆகாத நிலையில் காவல்துறையை வைத்திருக்கும் பொறுப்பான முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் தலை குனிய வேண்டும் அப்படின்னு கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு இதுதான் முதல் தடவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த இடத்துல ஒரு சட்ட விரோதமாக ஒரு பார் நடந்திருக்கு, மதுக்க விற்பனை எல்லாம் நடந்திருக்கு. அப்போ இந்த கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கிறது தான். அப்போ அண்ணா பல்கலைக்கழகம் அந்த ஞானசேகர் விஷயத்துல இருந்து தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு வந்திருக்கு. எதிர்கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்னு தான். எதிர்கட்சிகள் உண்மையிலேயே நடந்துட்டு இருக்கு. ஏதாவது உட்கார்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங்ல இன்னைக்கு பாஜக தரப்புல தலைவர்கள் பேசுறாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு இவ்வளோ கொடுமை இந்த ஆட்சியில தான் நடந்துட்டு இருக்குன்னு பட்டியலிடுறாங்க. இத்தனை கொலைகள் நடந்துட்டு இருக்கு, இத்தனை திருட்டு நடந்திருக்குன்னு இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய அழுத்தம் கொடுக்கறது இல்லைன்னு தான் நம்ம இங்க கவனிக்கணும். இன்னைக்கு எதிர்கட்சியா என்னென்ன செஞ்சிருக்கணும் கேள்விகள். இப்போ எத்தனை ஒரு சுகாதாரத்துறையில ஹாஸ்பிட்டல்ல வீல் சேர் இல்லை ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு எத்தனை நம்ம செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எந்தெந்த துறைகள் சரியா இல்லையோ அந்த துறையெல்லாம் கண்டுபிடிச்சு எதிர்கட்சி ஒரு அழுத்தம் கொடுத்தாதான் ஆளுங்கட்சி ஏதோ ஒன்று செயல்பாடு நடத்துவாங்க. ஆளுங்கட்சிக்கு எந்த ஒரு அழுத்தமும் இல்லை. எங்க ஆட்சியில இப்படிதான், எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ஆளுங்கட்சி நினைப்பாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு இடி ரைடு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்பவே மத்திய அரசு கை காட்டி இந்த மாதிரி தேர்தல் திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தை வச்சு திசை மாத்தி அதுக்கு ஆதரவா ஊடகம் உட்கார்ந்துருப்பாங்க. இதை திசை மாத்தி இது இவங்களோட ஸ்டாண்டு, எங்களோட அரசியல் நிலைப்பாடு இப்படிதான் சொல்ல வர்றாங்க போல இருக்கு. ஆனா இதெல்லாம் தேவையில்லை. மக்களோட நின்று ஏதாவது ஒரு போராடி மக்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு எதிர்கட்சியோட செயல்பாடு இருக்கான்னு தான் இங்க கேள்விகள். அதாவது குறை சொல்லலாம். திமுக குறை சொல்றது, திமுக ஒண்ணு அது ஒரு புதுசல்ல. திமுக குறை சொன்னா அது காதலே எடுக்க மாட்டாங்க அவங்க. ஆனா ஏதாவது அந்த குறைகளுக்கு என்ன செய்யலாம், மாற்று அரசியல் எப்படி மக்கள் கிட்ட அந்த ஒரு விழிப்புணர்வை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இங்க பார்க்கணும் நம்ம. அந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல்பாடுகள் அதிமுக பாஜகவில் ஏதாவது செயல்பாடுகள் இருக்கா? எதிர்கட்சியா நீங்க என்ன செயல்பட்டீங்க? எதிர்கட்சியா கூட்டணியை வலுப்படுத்ததா செயல்பட்டு இருக்கீங்களே ஒழிய வேற எந்த ஒரு செயல்பாடும் இங்க இல்லை. ஆளுங்கட்சிக்கு உங்களால அழுத்தம் இல்லை, நல்லா ஒரு ஆறுதலான ஒரு போக்கு தான் இருக்கு இன்னைக்கு. அதனாலதான் திமுக அடுத்த ஆட்சி நாங்க வர்றோன்ற ஒரு தைரியமா நின்றுட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆனா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு மாற்று அரசியல் வரும், ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா அடுத்த ஆட்சியில எல்லாம் திமுக கண்டிப்பா வந்தாலும் வருமே ஒழிய நீங்க வர முடியாதுன்னு தான் இன்னைக்கு பார்வை. ஏன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு நீங்க குறை சொன்னா என்ன பண்ணுவாங்க திமுக தரப்புல, உங்க ஆட்சியில நடக்கலையா அப்படிங்கிற கேள்விதான் இங்க வரும். அப்ப இங்க மாறி மாறி இந்த ஆட்சியில நடந்துட்டு இருக்கும், அது மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்கங்கிற ஒரு கேள்வி இங்க இருக்கு. இதெல்லாம் தேவையில்லைங்கிற அளவுக்கு தான் ஒரு மனநிலை முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் எடுத்திருப்பாங்களோ அன்னைக்கு இருந்த நிலைப்பாடு. ஏன்னா அதிமுக எந்த காரணத்தை கொண்டோ நாங்க பாஜகவோட கூட்டணி இல்லை லைஃப் முழுக்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் அந்த ஸ்டாண்டை தான் எடுத்திருப்பாரு. அப்போ உண்மையிலேயே அண்ணாமலை அதையே தொடர்ந்து இருந்திருந்தான்னா கண்டிப்பா இன்னைக்கு பாஜக தனித்து குறைஞ்சது ஒரு 50 சீட்டாவது வந்திருக்கும். யாருமே வேணாம் எங்க கூட்டணியில, எங்க தலைமையில வாங்க அப்படின்னு தைரியமா நம்ம கூப்பிட்டு இருந்திருக்கலாம். யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்காக திமுக வீட்டுக்கு அனுப்பணும். ஓகே, எப்படி அனுப்பணும்? தானா கூட்டணி வலுவா இருந்துட்டானா அமைச்சிடலாமாங்கிற ஒரு தவறான ஒரு புரிதல் தானே. இன்னைக்கு கூட்டணி இருந்தாலும் மக்கள் கிட்ட ஒரு ஆர்கானிக்கா கொண்டு வரணும். எதனால நீங்க வந்தா என்ன மாற்று கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். இன்னைக்கு
கூட்டணி பலமா இருந்துட்டா மக்கள் ஓட்டு போட்டுறாங்கங்கிறது தவறான புரிதல். இன்னைக்கு பாருங்க, அப்படி புரிதலோட இருக்கிறதுனாலதான் தாவேக்கா எல்லாம் வருவாங்களோ மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லி. தாவேக்கா எல்லாம் எந்த காரணத்துக்கு கொண்டு மாற்று அரசியல் கொடுக்க மாட்டாங்க. அவங்க அவங்க ஏதோ ஒரு திமுகவுக்கு ஜெராக்ஸா தான். அவங்க எல்லாம் எப்படி மாற்று அரசியல் கொடுத்துருவாங்க? எப்படி புரிதல் பாருங்க. அதாவது தேர்தல் திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒரு செயல்பாடு அவங்க எடுத்திருக்காங்க. அப்ப அவங்களோட புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. மக்களுக்காக இருக்கா? ஏதோ ஒரு தேர்தல் திருத்த சட்டம் கண்டிப்பா அந்த வாக்கு திருத்த சட்டம் வேணும். ஏன்னா இல்லைன்னா நிறைய இறந்தவர்கள் ஓட்டு மாறி மாறி போடலாம், இல்ல ஷிஃப்ட் ஆனவர்கள் ஓட்டு மாறி மாறி போடலாம். அதனால அந்த திருத்த கண்டிப்பா வேணும்னு மக்களுக்காக அவங்க நின்று இருக்கணும். கள்ள ஓட்டு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு மக்களுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கணும். எந்த ஒரு புரிதலும் இல்லை இன்னைக்கு. அவங்களுக்கு எந்த புரிதல் இருந்தா தானே அப்படின்ற ஒரு கருத்து இன்னைக்கு இருக்கு. அப்போ பாஜக, அதிமுக நாங்க ஏதாவது ஒரு மாற்று அரசியல் கொடுக்குறோம்னு சொன்னா, ஆனா அதை அண்ணாமலை அவர்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாரு. நாங்க மாற்று அரசியலுக்காக மக்களோட மக்களா நின்று ஏதாவது ஒண்ணு சேஞ்சஸ் ஆகும்னு அந்த மக்களோட எதிர்பார்ப்பு அளவுக்கு வச்சிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இப்ப அதே எதிர்பார்த்துட்டு இருக்கிற தொண்டர்கள் ஆனாலும் கூட நிறைய கருத்துக்கள் வருது. அதிமுக பாஜக மேல ஒரு விரக்தியோட தான் இருக்காங்க. ஒரு ஆக்டிவா அவங்க இல்லை. இந்த ஆக்டிவ் எந்த நிலைக்கு போகும்னா சும்மாதான். எதுவுமே மக்களோட எந்த ஒரு விழிப்புணர்வு இருக்காது. சப்போஸ் இப்ப நிறைய பேச்சுகள் அடிபடுது. அண்ணாமலை அவர்கள் தனித்து கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டார். அப்படி ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? என்டிஏக்கு தான் லாஸ். என்டிஏக்கு லாஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக ஒண்ணுமே இல்லாம போயிடும். இது உண்மை, இது யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தனித்து நின்னாலும் கூட குறைஞ்சது பாஜக 50 சீட்டு கண்டிப்பா வாங்கி இருக்கலாம். அண்ணாமலை அவர்கள் தனித்து போட்டியிட்டாலும் கூட மக்கள் ஆதரவு இருக்கு. ஏன்னா அவரு இப்ப பாஜகவிலிருந்து பிரிஞ்சு போயிடுவாருங்கிறதெல்லாம் நான் அதுக்கு பேச வரல. அது தவறான கருத்து. ஏன்னா இன்னைக்கு பாஜக வளரணும், அதிமுக வளரணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மக்களோட மக்களா நிக்கணும். நாங்க இருக்கோம்னா எந்த விதத்துல நீங்க இருக்கோங்கிறது காட்டணும். இன்னைக்கு ஒரு பயம் இல்லை. மக்கள் கஞ்சா அடிச்சுட்டு நடு ரோட்ல சண்டை போடுறாங்க. அப்படி ஏதாவது கஞ்சா கம்ப்ளைண்ட் பண்ண போனாலும் கூட கம்ப்ளைண்ட் பண்ணவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் கூட அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு நடக்கும்போது காவல்துறை ஆக்டிவா செயல்படுறது இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து குற்றம் சுமத்திட்டு வர்றதை நம்ம கவனிக்கலாம். அப்ப இது எல்லாத்துக்கும் மாற்று என்ன? அண்ணாமலை இப்ப தனித்து ஒரு தொண்டரா இருக்கிறார், எந்த பதவியும் இல்லை. அதனால தன்னிச்சு எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் கூட கிரெடிட் அவருக்கு ஆயிருமோன்னு இந்த பக்கத்துல ஒரு எதிர்ப்பு இருந்துட்டே இருக்கும். பொறுமையா இருந்துட்டு இருக்கணும். எத்தனை நாள் பொறுமையா இருக்க முடியும்னு ஒரு ஏக்கமும் இருக்கும் அவருக்கு. ஏன்னா முழு நேர அரசியலுக்காக உங்களோட கூட்டணி விஷயத்த இங்க பார்த்து அதை தான் பத்தி பேசிட்டு இருக்கணுமே ஒழிய மக்களுக்கான பிரச்சனையை பேசுறதுக்கு இங்க யாருமே இல்லை. இவங்க ஒரு வேளை மக்களுக்காக பேசி இருந்தால் மக்கள் தானா அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதிமுகவானாலும் சரி, பாஜகனாலும் சரி. இவங்க கூட்டணி மட்டும் பலமா இருந்துட்டா போதும் அப்படிங்கிற மனநிலை இருக்கிற வரைக்கும் அதிமுக பாஜகவுக்கு தோல்வி கட்டாயம். மனிதானி மகத்தான்